ஹலோ ஆல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டூ அவினாசி ரோட்ல இருக்கிற காந்தி நகர்ங்கிற ஏரியாக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே டிஹெச்எல் ஆஃபீஸ் சிச்சுவேட் ஆயிருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் போரில் மோட்டர் லாக் ஆயிடுச்சு வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வண்டிகளை செட் பண்ணி நாம அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்ருக்கோம். ஏன் மோட்டார் லாக் ஆச்சு அப்படிங்கிற ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா, போரில் வந்து ஸ்கேலிங், அதாவது உப்பு படிஞ்சு போருடைய டயாமீட்டர் சின்னதானதுனால மோட்டார் இழுக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மோட்டார்னால வெளியே வர முடியல. ஸோ அதனால தான் மோட்டார் லாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்கேலிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு 100 ஃபீட் வரைக்கும் ஸ்கேலிங் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்புறம் மோட்டார் வந்து ஒரு 720 அடியில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கேமரா விட்டு பார்த்தோம். கேமரா விட்டு பார்த்ததுல இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தூரத்தில் ஸ்கேலிங் இருக்குது, மோட்டார் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த 100 அடி வரைக்கும் இருக்கிற ஸ்கேலிங், அந்த உப்பை வந்து க்ளீன் பண்ணி போரோடைய டயாமீட்டரை பெருசு பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த 720 அடியில் இருக்கிற மோட்டரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நாம் இப்போ அந்த மோட்டரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக வேலையை செஞ்சுட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 720 அடியில் இருந்த மோட்டரை நாம் இப்போ பிடிச்சி மேலே கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா மோட்டார் வந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்துருச்சு. அந்த பைப்பை வந்து நம்மளுடைய டூல் போய் கேட்ச் பண்ணி மோட்டாரையும் மேலே கொண்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இதுக்கு முன்னாடி வெவ்வேறு மெத்தட்ஸில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ நாம் வந்து அவங்களுடைய மோட்டரை சேஃப் அண்ட் செக்யூராக வெளியே எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி சால்ட் ஃபார்ம் ஆகிற பிரச்சனையை நாம் தடுக்க முடியாது. ஏன்னா வாட்டரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற போரில் இந்த ப்ராப்ளம் கம்பல்சரி வரும். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர் போட்டு 15 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கேலிங் எல்லாம் ரிமூவ் பண்ணி போருடைய பழைய டயாமீட்டருக்கே போரை வந்து இப்போ மாற்றிட்டோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அப்புறம் இந்த ப்ராப்ளம் வரலாம். பட் அதையும் ரெக்டிஃபை பண்ணி மோட்டாரை சேஃபாக வெளியே எடுத்துக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எதாவது போர்வெல்லில் ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். போர்வெல் ரிலேட்டடான என்ன கொரிஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச இன்புட்ஸை உங்களுக்கு தரோம். தேங்க்யூ.